வணக்கம். இன்னொரு நாள் சந்திக்கிறோம். அ இன்றைக்கி கோல்டு நல்லா போயிருக்குதுன்ட்டு உங்களுக்கே தெரியும். நாங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ட்ரேடிங் நல்லா போயிருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது ட்ரேடிங் வந்து எதிர்பார்த்த திசையில் வந்து போயிருக்குது. கீழே வந்திருக்கிறார் முடியவில்லைன்னா பிறகு மேலே போகிறார். அடுத்தது என்னட்டு சொல்லி உங்களுக்கு வந்து ட்ரேடிங்கில் வந்து நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை பாருங்கோ. உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க போதுமான அளவு நான் வீடியோ போட்டுட்டேன். அடுத்த கிழமை என்ன நடக்கும், இந்த கிழமை என்ன நடக்கும், அடுத்த கிழமை என்ன நடக்கும், இந்த மாதம் முழுக்க அவ்வளோ என்னெல்லாம் நடக்கும்னு சொல்லி உங்களுக்கு ட்ரேடிங்கில் வந்து நான் போட்டிருக்கிறேன். பார்த்து நீங்கள் வந்து பயன்பெறுங்கோ. வேறு ஏதாவது சேனல் ஃப்ரீயாக உங்களுக்கு படிப்பிச்சாலும் நீங்கள் அதை வந்து கட்டாயம் பார்த்து அதுகளை பார்த்து நீங்கள் வந்து ட்ரேடிங்கை படித்து என்ன நாளைக்கு வந்து இது ஒரு சுய தொழில் மாதிரி உங்களுக்கு இருக்கும். இலகுவாக பணம் சம்பாதிக்கிற மாதிரியும் இருக்கும். இதை வந்து நான் என்கரேஜ் பண்ணல. நான் வந்து என்னன்னு சொல்கிறது, ஏன் நீங்கள் எல்லோரும் வந்து சும்மா வந்து தமிழ் ட்ராமா படங்கள் அண்டு சொல்லி உங்களோட டைமை வேஸ்ட் ஆக்குற நேரம் வந்து இது வந்து என்னென்னு கேட்டால் நீங்கள் இந்த இப்போதே வர தமிழ் படங்கள் எல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால் தமிழ் படங்கள் முழுக்க வந்து எப்படி இருக்குமென்று சொல்லி சொன்னால் ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை வந்து ஆங்கில படங்களை வந்து தழுவினதாக தான் இருக்கும். அல்லது பாட்டு தன்னும் வந்து வேறு ஒரு மேலத்தைய நாடுகளில் வந்து எங்கேயோ ஒரு மூலையில் வந்து இருக்கிற பாட்டுகளாக இருக்கும். பக்கத்தில் கூட ஒரு பாட்டு வந்துச்சுது. நான் அதை இருந்து போட்டு இந்த பாட்டு நான் எங்கேயோ கட்டினேன். நான் கிரீஸ் போயிருக்கேக்கில் வந்து இந்த பாட்டு வந்து அதை அல்பேனியன் பாட்டு வந்து கிரீஸில் வந்து கொஞ்சம் ஃபேமஸாக போய்கொண்டிருந்தது. ஏன்னா 1990களில் வந்து நிறைய அல்பேனிய மக்கள் வந்து கிரீஸில் வந்து குடிபெயர்ந்தவ. அப்போ அந்த நேரங்களில் வந்து அல்பேனியா மக்கள்கிட்ட ஒரு நல்ல பாரம்பரிய பாட்டாக இருந்தது. அந்த பாட்டை வந்து தழுவித்தான் தமிழ் பாட்டுகள் தமிழ் பாட்டு ஒன்று வந்திருக்குது. அப்படி நான் பாக்கில் வந்து அப்போ நீங்கள் இதுகள் எல்லாத்துலேயும் வந்து நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுற நேரம் வந்து வீட்டில் இருந்து உங்களுக்கு வந்து என்ன சரியான விஷயங்களை நீங்கள் படிச்சிங்களான்னு சொல்லி சொன்னால், இப்போ எல்லாம் வந்து இங்கிலாண்டில் சரியான கஷ்டங்கள், வேலையில் எடுக்கிறது கஷ்டம். கடையில் கூட வந்து நீங்கள் கேஷ் இன் ஹேண்ட் ஜாப் ஒன்றும் செய்ய இயலாது. அப்போ இதுகள் எல்லாம் வந்து நீங்கள் யோசித்து பார்த்தீங்களான்னு சொல்லி சொன்னால், வீட்டை இருந்து கொண்டே கூட சுயதொழில் மாதிரி ஒரு சின்ன ஒரு 5 நிமிஷம் இதுக்கு ஒதுக்கினாலே, ஒவ்வொரு நாளும் படிக்கைகளை ஒதுக்கினாலே உங்களுக்கு வந்து இது படித்து கொண்டு வரையக்கில் வந்து உங்களுக்கு ஒரு வருமானத்தை உருவாக்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் படித்து நல்ல மாதிரி நீங்கள் இதில் செய்தீங்களான்னு சொல்லி சொன்னால்